வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் இன்று ஆரம்பம். பிரதான 60 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிப்பு. செக் குடியரசின் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் முதன்முறையாக நேரடியாக வாக்களிப்பதற்கு தயாராகி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் இன்று பிற்பகல் ஆரம்பமாக உள்ளது. இன்றும் நாளையும் இந்த விவாதம் நடைபெறவுள்ளது. விவாதத்தின் முடிவில் நாளை மாலை வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவிக்கின்றார். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவினால் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை மற்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசியலமைப்பின் பிரகாரம் இன்று பிற்பகல் 1 மணியளவில் பாராளுமன்ற விவாதம் ஆரம்பமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜூரர்களாக செயற்பட்டு குற்றப்பிரேரணையில் உள்ள அனைத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இன்றும் நாளையும் வாத பிரதிவாதங்களை முன்வைக்க உள்ளதாகவும் பிரதி சபாநாயகர் கூறினார். இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாத பிரதிவாதங்களில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் விசேட தெரிவுக்குழுவின் விசாரணை அறிக்கையில் முன்மொழியப்பட்டுள்ள விடயங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் நாளை மாலை இறுதி முடிவு எட்டப்பட உள்ளதாக பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவித்தார். பாராளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் சபையில் பிரசன்னமாகாத உறுப்பினர்கள் உட்பட பெரும்பான்மையுடன் குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்படுமாயின் அது குறித்து சபைக்கு அறிவித்த பின்னர் பிரதம நீதியரசரை பதவி நீக்கம் செய்வதற்கான யோசனையை ஜனாதிபதியிடம் சபாநாயகர் முன்வைப்பார் எனவும் பிரதி சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறின்றி பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளுடன் தோற்கடிக்கப்படுமாயின் அத்துடன் குற்றப்பிரேரணை நடவடிக்கைகள் யாவும் முற்றுப்பெறும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குற்றப்பிரேரணை தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ள இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் எவ்வித தொழில்சார் கடமைகளிலும் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதன் 78 கிளை சங்கங்களின் உறுப்பினர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க தொடர்பில் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஒன்றினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விசாரணை அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்ற விவாதம் நடத்தப்படுவதை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒருமித்த குரலில் கண்டிப்பதாக அந்த சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி சஞ்சய கமகே விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான 60 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக இலங்கை நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. சுமார் 45 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கும் அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பாத்ரா கமலதாச கூறினார். அத்துடன் மத்தியதர 100 நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 தினங்களாக நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்த மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 50 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. அதன்படி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 85 வீதம் வரை நிரம்பியுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. திருகோணமலை தனியார் பஸ் ஊழியர்கள் 3 நாட்களாக முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு நேற்று நள்ளிரவுடன் கைவிடப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. நேர அட்டவணையை மீறும் வகையில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துவதாக தெரிவித்து தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருந்தனர். எனினும் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வழமையான நேர அட்டவணையின் பிரகாரம் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபை இணங்கியுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்த்தன கூறினார்.
மாத்தளை வைத்தியசாலை வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் நேற்று மீண்டும் அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். மனித புதைகுழி தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு உதவியாக இந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கலனி பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் பட்டப்பின் படிப்பு கல்வி நிறுவனத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ தெரிவிக்கின்றார். இது தொடர்பான தமது ஆய்வறிக்கையை எதிர்வரும் 2 வாரங்களில் வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டார். இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களின் பிரகாரம் இந்த மனித புதைகுழி தொடர்பில் தொல்பொருள் ரீதியான பின்னணி எதுவும் காணப்படவில்லை எனவும் அவர் கூறினார். சுதந்திரத்திற்கான பெண்கள் அமைப்பு நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் விரைவில் அதிகரித்து செல்வதாக இதன்போது அவ்வமைப்பின் தலைவி திமுத்து ஆட்டிக்கல குறிப்பிட்டார். කාන්තාවන් ලිංගික අපහරණයට ලක් වෙනවා කියන සිද්ධිය වගේම பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவதை போன்று பெண்களை கொலை செய்யும் சம்பவங்களும் அதிகரித்து செல்கின்றன. எனவே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் அல்லது தண்டனையை அதிகரிக்க வேண்டும். அதில் எவ்வித விவாதமும் இல்லை. அத்துடன் அதன் மூலம் மாத்திரம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. தமது பாதுகாப்பு குறித்து தாம் கவனம் செலுத்த வேண்டும் என கூறுவதன் மூலமும் இதனை தீர்க்க முடியாது. சட்டம் தொடர்பில் உள்ள நம்பிக்கை அற்றுப்போயுள்ளமையும் இதற்கு காரணமாகும். මේ ප්‍රශ්නෙට පිළිතුරු හොයන්න බෑ. නැත්තම් තමන්ගේ ආරක්ෂාව තමන් සලසගත යුතුයි කියන කාරණේ අවධාරණයට ලක් කළා විතරක් කාන්තාවන්ට එරෙහි අපචාර කාන්තාවන්ට එරෙහි ප්‍රචණ්ඩත්වය නවත්තන්න බෑ. සමාජයේ තියෙන විශේෂම ප්‍රශ්නය තමයි නීතිය සම්බන්ධ විශ්වාසයේ පළුදු වෙලා තියෙන. இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. இத்துடன் இன்றைய எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மத்தியாள செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. வணக்கம்.